இதெல்லாம் செமி பிரஷஸ் நார்மல் ரேஞ்சில் தான் வரும். ஓகே. என்னமோ காட்டுறாங்க. இது பேர் என்னது? எமத்திஸ்ட். இந்த கல் பேர் என்னது? எமத்திஸ்ட். ஏமத்திஸ்ட். இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. இதெல்லாம் வாங்கி என்ன செய்வாங்க? அந்த இவர் சொல்கிற மாதிரி எங்கடா போகிறீங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வாங்குறதுக்கு வந்து மெழுகில் ஒட்டுவாங்க. அதுதான் நடக்குது அந்த ப்ராசஸ். 600 கல்னு சொல்கிறது. இது எவ்வளோ பெரிய கல்னு பாருங்கள். ஆப்பிரிக்காலில் வரும் மகங்கி என்ற இடத்துலேருந்து வர ஸ்பின்னர்ஸ். இந்த மெத்தடில் தான் நாங்கள் வந்து இந்த கல்லோட இதுகளை ஐடென்டிஃபை பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அது தேய்ச்சி இந்த மாதிரி ஷைனிங் கொண்டு தான் சொல்லுவோம். சரி. இதெல்லாம் எவ்வளோ போகும்? இந்த $50,000. நண்பர்களே, நானஸ்பாக், இது தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி. நம்ம ஸ்ரீலங்காவை வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் மிக முக்கியமான ஒரு வியாபார தளத்துக்கு இடத்துக்கு வந்திருக்கோம். பேர்வலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த ஊர் எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணிக்க கற்கள் வியாபாரத்துக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதிலும் குறிப்பாக புதன்கிழமை சனிக்கிழமை மிகப்பெரிய ஒரு சந்தை நடக்குமா. அன்றைக்கி வந்து நம்ம புதன்கிழமை இங்கே வந்திருக்கோம். ரோடு ஓரங்களில் வைரக்கல் வியாபாரம் நடக்கும். எப்படி நம்ம மற்ற வியாபாரங்கள் ரோடு ஓரத்தில் நடக்குதோ மற்ற ஊர்களில், அது மாதிரி இது வைரக்கல் சந்தை. பல வகையான கற்களை வந்து ரோடு ஓரங்களில் அந்த பையர்ஸ்ட்டு வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க, விலை பேசுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் பேர்வலை வைரக்கல் பஜார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பேர்வலையில் மாணிக்க கற்கள் சந்தை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை நடக்கும். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுகர் தொழுகைக்கு பிறகு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது லுகர் தொழுகை அப்படின்னு சொல்கிறது முஸ்லீம்களுடைய ஐவேளை தொழுகையில் பகல் நேர தொழுகை. இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1:05 அந்த மாதிரி டயத்துக்குலாம் முடிஞ்சிருது. ஒரு 1:10, 1:15 மக்கள் கூட்டமாக வர ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இதுதாங்க மெயின் பஜார். இது எல்லாமே ஆஃபீஸஸ் இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக. ஆனால் அந்த புதன்கிழமை சனிக்கிழமை மட்டும் லுகர் தொழுதுக்கு பிறகு 1 மணிக்கு மேலே வந்து வியாபாரம் ஆரம்பிக்கும். அதான் தொழுதுட்டு வந்தோம் பள்ளியில், எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க இல்லாத அளவுக்கு க்ரௌடாக இருக்கும் இந்த ரோடுகள்லாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அதையும் பார்ப்போம். இன்னும் பஜார் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தான் ஒருத்தராக வர்றாங்க, எல்லாம் தொழுது முடிச்சுட்டு வருவாங்க. எத்தனை மணி வரைக்கும் நடக்குது? 5 மணி வரைக்கும் இருக்குமா. பார்ப்போம் என்ன மாதிரி க்ரௌட் இருக்குது, என்னென்ன மாதிரி கற்கள்லாம் வைக்கிறாங்கன்னு. இதுக்கு முன்னாடி ரத்னபுரம் வீடியோ பார்த்துருப்பீங்க. அங்கே நம்ம கல் எடுக்கிறது அதை அறுக்கிறதெல்லாம் காட்டணும். இது வந்து இந்த ஊர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஊர். இங்கே வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸை நம்ம மீட் பண்ணுவோங்க. பேர் ராஜா அகமது. நீங்கள் ஹுவாயம். இவங்க வந்து இந்தியா ஆர்ஜின் தானே? நீங்கள் தூத்துக்குடி. நீங்கள் கால்பட்டினம் ஆர்ஜின், ஆனால் ஸ்ரீலங்கன் தான். சரி. நம்ம வீடியோஸ்லாம் பார்ப்போன்னு சொன்னாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டியில் நிற்கிற மாதிரி இருக்குங்க. நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறேன். மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒருத்தர் மாதிரியே வெள்ளை கைலி அது மாதிரி அசல் அப்படியே நம்ம ஊரில் கீழே இருக்கிற தொண்டியில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸ்ரீலங்காவில் நிற்கிற ஒரு ஃபீலே இல்லை. எத்தனை மணிக்கு கரெக்டாக பஜார் ஸ்டார்ட் ஆகும்? யூஸ்வலாக இங்கே வந்து லொஹர் ப்ரேயருக்கு அப்புறம் ஒரு 1:30 அந்த டைம்லேருந்து 5 o'clock வரைக்கும் இன்னும் நிறைய கூட்டம் வரும். இது வந்து கம்மி என்ன கேட்டால், இதோட டபுள் மடங்காக இன்னும் மக்கள் வருவாங்க. இங்கே தான் பிஸ்னஸ் மெயினாக நடக்குது. மடகாஸ்கர் அந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துலேருந்து ஜிம்ஸ் வந்து வேறு நாடுகள்லேருந்து நிறைய நடக்குது டிரான்ஸ்போர்ட் ஆகுது. சரி, க்ரௌடு வர ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு க்ரௌடு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே பக்கத்தில் வந்து சைனீஸ் பையர் வந்து நிறையா வாங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்கள போய் பார்ப்போம் அவங்க என்ன மாதிரி. இது எல்லாமே இங்கே இருக்கிற அவ்வளோ க்ரௌடுமே வந்து மாணிக்கக்கல் வியாபாரம் தான். அதுக்கு வந்து க்ரௌட் தான். இப்போ பார்ப்பாங்க. வியாபாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது பாருங்க, எல்லா வியாபாரம் தான். எல்லாம் கையில் கல்லை வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக கல்லை செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சைனீஸ் பையர்ஸ் வந்து நிறையா இருக்கிறாங்க. இது வந்து இப்போ க்ரௌட் கம்மியாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபுல்லாகவே நுழைஞ்சு கூட வர முடியலைங்க. நான் வேறு சைடு சுற்றிட்டு வந்தேன். அந்த அளவுக்கு ஃபுல் க்ரௌட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நிறைஞ்சு வழியுது. அதுவும் மாணிக்க கற்கள் வாங்குறதுக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குங்க. இல்லை ஒரு வைரக்கல் வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கடைக்கு பார்க்கணும். ஹலோ, how are you? The good name? Hello. இது பாருங்க, what is this stone name? Blue sapphire. பாருங்க, ஒரு சேல்ஸுக்கு அதை போட்டுறாரு, வச்சு ஃபோட்டோ எடுத்து வைக்கிறார் போல். இதெல்லாம் வந்து these are the original stones? அந்த ரிங்கில் அந்த கல்லை செட் பண்ணுறது. இப்போ இதெல்லாம் வந்து டெமோவுக்கு வச்சுக்கிற இது வந்து கல்லை இதுக்கு மேலே வச்சு செட் பண்ணி காட்டுவாங்களாம் அந்த ஷேப்புக்கு தகுன. இதெல்லாம் ரூபி. இதுவும் ரூபி தான். இது ப்ளூ சஃபயரா. இந்த வியாபாரம் நடக்குது பாருங்கள். ரோட்லேயே 2 கல்லெல்லாம் செக் பண்ணி இன்னைக்கு ஒரு கல் இருக்குது. இந்த கல் பேர் என்ன?
இது வந்து சஃபையர் ஹார்ட் ஷேப். இதெல்லாம் எவ்வளோ போகும் இந்தியன் மணிக்கு, ஸ்ரீலங்கன் மணிக்கு அப்ராக்சிமேட்? ஒரு 1.5 லட்சம். 1.5 லட்சம். செம்மையாக இருக்குங்க நேச்சுரல். இந்த இதில் வைக்கலுமா கொஞ்சம் பார்க்குறதுக்கு? நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட 40,000 ரூபா அந்த கல் பாருங்க. இது வந்து ரெட் சஃபயர். தேங்க்ஸ். இங்கே ஒரு பச்சை கலரில் கல் இருக்குது. இது இது வந்து என்ன சொல்கிறது? இது பேர் என்ன சொல்கிறது? நான் மாதிரி கிளிட்டராக வந்து பாருங்க. இதெல்லாம் எவ்வளோ வரும் தம்பி? சரி பொண்ணா நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா 1.25 லட்ச ரூபா இந்தியா காசுக்கு இந்த கல். இப்போ இதை நான் வாங்குறேன்னு சொன்னால் இதை வாங்கிட்டு போய் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். அப்படியே இங்கேருந்து சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும். உங்களுக்கு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு திருப்பி ரீவல் சேல்ஸ் பண்ணலாம். இதை திருப்பி சேல்ஸ் பண்ணலாம். தங்க மாதிரி ரீவல் சேல்ஸ் பண்ணலாமா? தேங்க்ஸ். இங்கே ஒருத்தர் எல்லோ கலரில் ஒரு கல் ஒன்று இருக்குது. இந்த கல் பேர் என்ன தம்பி? எல்லோ சஃபயர். இது எத்தனை கேரட் இருக்கும்? இது 4.5 கேரட். இது எவ்வளோ போகும்? இது எவ்வளோ வேலை சாதாரணமாக ஸ்ரீலங்கன் மணி அப்ராக்சிமேட் எவ்வளோ? 1 மில்லியன், 10 லட்சம். இதுலேருந்து நெகோஷியேஷன் பண்ணி வாங்குவாங்க. காட்டுறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குண்ணா. என்ன அழகாக இருக்குது பாருங்க கல். இதெல்லாம் வந்து ஸ்ரீலங்கா காசுக்கு வந்து 1 மில்லியனா? 1 மில்லியன். இதை விட கோடிக்கணக்கில் உள்ள கல்லெல்லாம் எதுவும் இருக்குமா? அது காட்டிடுமா? சரி. அதில் இப்போ இதில் மெயினாக இப்போ ஃப்ரெஷர்ஸ் என்ற வகையில் ப்ளூ சஃபயர், எல்லோஸ், சரி, ரூபீஸ், சஃபயர்ஸ் வரும். சரி. அதுபோல் செமி ஃப்ரெஷர்ஸில் மெயினாக இங்கே ஃபாஸ்ட் மூவிங் லீக்கிறது வந்து ஸ்பினல்ஸும் செவரேட்டும். சரி சரி. அதெல்லாம் வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் பொதுவாக கிடைக்கிறதில்ல. ஸ்பினல்ஸ் கிடைக்கும், ஆனால் இங்கே கொஞ்சம் மார்க்கெட் ஈக்கிறது வந்து ஆப்பிரிக்காலேருந்து வரும் மகங்கி இடத்துலேருந்து வர ஸ்பினல்ஸ். சரி சரி சரி. அந்த ஸ்பினல்ஸுக்கு தான் கொஞ்சம் மீன டிமாண்ட் இருக்குது. ஓகே. இப்போ வந்து என்ன மாதிரி வியாபாரம் இப்போ இங்கே வாங்கிட்டு போகிறாங்க தானே கல்லெல்லாம்? இதை வந்து வெளியில் போய் விற்பாங்களா அல்லது இவங்களுக்குள்ள? மெயினாக யூஸ்வலாக இங்கே வியாபாரம் நடக்கும் வந்து சில பயர்ஸ் வந்து வாங்கிக்கொண்டு போவாங்க. சரி சரி. வாங்கிக்கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு 1 வீக் அப்படி தான் நிற்பாங்க, வாங்கிக்கொண்டு போயிட்டுருவாங்க. சரி சரி. இந்த லோக்கல்ஸ் வந்து சில நேரம் இதுக்குள்ளே விற்பாங்க. அதில் இருக்கிறதுக்கும் இதுக்குள்ளே சைனீஸ் பயர்ஸ் இருக்குது. சரி சரி. அதுபோல் இந்த லோக்கல்ஸே அப்படி கை மாறி போகும். சரி சரி. அந்த வேற வெளியிலேருந்து கல் இங்கே வரும். ஸ்ரீலங்காலேருந்து மட்டுமல்ல, ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர், சரி சரி, தஞ்சானியா, மொசாம்பிக் அந்த இடத்துல இதெல்லாம் கல் வரும். சரி சரி. ஸ்பெஷலாக ஸ்ரீலங்காலேருந்து தான் கல் வரும். ஓகே. ஆனால் ஏஷியன் கண்ட்ரீஸில் அதிகமாக மாணிக்கம் கிடைக்கிறது வந்து ஸ்ரீலங்கா தான் நினைக்கிறேன். வேறு நாடுகளில் எதுவும் இருக்கும்? ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயும் வீக். சரி சரி. ஆனால் கொஞ்சம் ஸ்ரீலங்கா ஸ்டோன்ஸ் வந்து ஸ்பெஷலாக இருக்கும். அதுலேயே ஸ்பெஷலாக ஸ்ரீலங்கன் ப்ளூ சஃபயர் வந்து சர்டிஃபிகேட்டில் சீலோனட் வந்தால் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல். ஓகே. இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ்க்கு ஒன்று வந்தோம். இதில் வந்து கல்லை செக் பண்ணுற டீட்டெயில் கொஞ்சம் சொல்லுவாங்க. அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு புரியாது, இருந்தாலும் ஓரளவுக்கு இதில் நாலேஜ் உள்ள ஆட்களுக்கு புரியும். இது வந்து ரூபி. சரி. 2.5 கேரட்ஸ் இது அன்ஹீட்டட் ரூபி ஃப்ரம் மொசாம்பிக். இந்த கல்லில் இன்க்ளூஷன்ஸ் என்ன, ஈக்குவலன்ஸ் என்ன, யூஸ்வலாக இந்த லைட் டோர்ச்சை வச்சு தான் பார்ப்போம். சரி. பார்த்தியில் இன்க்ளூஷன்ஸ் இது இன்க்ளூஷன்ஸ் சொல்கிறது உள்ள அந்த ஹோல் அந்த மாதிரி உள்ளதா? பழுது இன்க்ளூஷன்ஸ் அது ஒவ்வொரு மாதிரியில் வரும். டேமேஜஸ். ஓகே. இதில் கொஞ்சம் அந்த பெருசாக பாதிக்கிற மாதிரி ஒரு இன்க்ளூஷன்ஸும் இல்லை. சரி. இப்படி லைட் அடிச்சு பார்த்து தான் செக் பண்ணணும். வேறு எதுவும் மெத்தட் இருக்குது அதை செக் பண்ணுறதுக்கு? இன்க்ளூஷன்ஸ் யூஸ்வலாக இப்படி தான் பார்ப்போம். சரி சரி. இல்லாட்டி லூப்பில் வச்சு இதில் வச்சும் பார்ப்பாங்க. இது இப்படி வச்சு அந்த இது கண்ணில் வச்சு கொஞ்சம் பெருசாக தெரியறதுக்கு அதில் இன்க்ளூஷன்ஸ் இருந்தால் சிறுசாய்க்கிற இன்க்ளூஷன்ஸும் பார்ப்பாங்க. இதில் அந்த ஃபெசர்ஸ் அந்த இதில் அந்த ஒப்பம் பிடிக்கிற இதெல்லாம் பார்ப்பாங்க. சரி சரி. இது ஆக்சுவலாக ரூபிக் மொசாம்பிக் வந்து சாரி ஸ்பெஷலாக இருக்கும். இந்த கல் வந்து எவ்வளோ போகும்? இது பிரைஸ் எப்படி? அதை காட்டிக்கும் பாட்டு. $30,000 சொல் அப்படின்னு சொன்னால் 30,000 இந்தியன் மணிக்கு வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம். கிட்டத்தட்ட 30 லட்சம், 90 லட்சம் ரஃப்லி வரும். பாருங்க, 30 லட்சம் வந்து ஒரு சின்ன கல். இது வந்து நம்ம ஊர் காசுக்கு 30 லட்சம் வருது. இது என்ன கல்? இது செவரைட் அண்ட் செமி பிரஷஸ்ல வரும். கானட் ஃபேமிலி. ஓகே. கிரீன் கானட்னு சொல்றோம். இதோட ரேட்ல இது 2 கேரட் சைஸ். பிரைஸ் எப்படி? டோட்டல் பீஸ் இது கொஞ்சம் செமி பிரஷஸ் $2,000 டோட்டல். $2,000. அப்ப கிட்டத்தட்ட 1,70,70,000 ரூபாய் இந்தியன் மணிக்கு இந்த கல்.
செம்மையாக தெரியுதுங்க, பெருசாக கல் தெரியுது. சரி 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 சூப்பர். மிஷின் தான் கல் வந்து வெயிட் பார்த்து அந்த கேரட் எத்தனை கண்டுபிடிக்கிற மிஷினா? இது எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிடுங்க. ஓகே ஓகே 219. ஓகே 219 கேரட். ஒரு கேரட்ங்கிறது எத்தனை கிராம்? 5 கேரட் 1 கிராம். 5 கேரட் வந்து 1 கிராம். இது வந்து 2.19 கேரட். ஓகே, அரை கிராமுக்கும் கம்மி. இப்போ ஒரு கல் வந்துச்சு, அதை எப்படி அழகாக செக் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க மெத்தடில். கண்டிப்பாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த க்ரௌட், இந்த மக்கள் கூட்டம் எல்லாமே மாணிக்க கற்கள் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் வந்த கூட்டம் தான். இதில் ஒரு சில வெளிநாட்டு மக்களும் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 பகுதியை தான் பார்க்குறோம். 3 தெரு உள்ள பகுதியில் 2 தெரு தான் நம்மளால் கவர் பண்ண முடியுது மேலேருந்து எடுக்கையில். இன்னும் ஒரு தெரு வந்து நம்மளால் கவர் பண்ண முடியல, பில்டிங் மறைச்சிருக்குது. அங்கேயும் இது மாதிரி மக்கள் வெள்ளம் நிறைஞ்சு வழியுதுங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். பேர்வலை போனோம்னு சொன்னால் இவ்வளோ மக்கள் மாணிக்க கற்கள் வாங்க விற்க வர்றாங்களா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இது காட்டுங்க, இது என்னது? தேய்க்காத போலீஸ் போடாது. இப்படி தான் வரும். சரி, இயற்கை எடுத்ததே இப்படி தான், மண்ணிலேருந்து எடுக்கையில். இதை வந்து நீங்கள் வேண்டிய மாதிரி ஷேப் பண்ணி பண்ணுவீங்க. இது என்ன மாதிரி ஷேப் கொண்டு வருவீங்க இதுக்கு? சரி சரி சரி, குஷன் ஷேப். வேறு என்ன கல் வச்சிருக்கீங்க? ஓகே, இது என்ன கல்? இது ஓகே ஓகே. இதுவும் வந்து நேச்சுரலாக கிடைக்கிற கல் தானா? இது வந்து என்ன ஷேப்பில் வருமா இல்லை ரவுண்டில் தான்? இந்த ஷேப்பில் தான் வரும், ரவுண்ட் இல்லாட்டி ஓவலில் தான் எடுக்கும். சரி சரி, ஐ ஷேப்புக்கு தான் வரும். சரி சரி. இந்த ரே இருக்குது. ரே வந்து யூஸ்வலாக நாங்கள் அதை வெளியே பார்த்து அந்த டோர்ச்சில் இருக்கும், லைட்டில் பார்க்கணும். அப்படி இல்லாட்டி இது வெயிலில் பார்க்கணும். வெயிலில் பார்க்கணுமா? காட்டும், வெயிலில் வச்சு பார்ப்போம். வெயிலில் வந்தால் இது வந்து வெயிலில் வந்து அந்த மின்னு அந்த கோடு. இதெல்லாம் எவ்வளோ போகும் இந்த கல்லாம்? இந்த கல் வந்து ஒரு 2 மில்லியன் வரும். 2 மில்லியன், 20 லட்சம். அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5,60,000 ரூபா வருது. இந்தியா 5,5 லட்ச ரூபா இந்தியன் மணி. 13 கேரட். 13 கேரட். இது வந்து 4.5 கேரட். ஓகே, இது ராயல் ப்ளூ கலருக்கு வரும். கிட்டத்தட்ட 1 கிராம். இது 4.5. இது ராயல் ப்ளூ கலர் இதுக்கு தான் சொல்றேன். சரி சரி, ராயல் ப்ளூ. இதெல்லாம் எவ்வளோ ரேட் போகுது? இது வந்து இப்படித்தான், இது 4.5 கிராத்தா ஒரு 2 மில்லியன். 2 மில்லியன், 5 மில்லியன் போகும். கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா போகுது இந்தியன் மணி. ஓகே, இன்க்ளூஷன் இருந்தால் கொஞ்சம் விலை கம்மியாக. சரி சரி. இப்போ 2 மணிங்க, எவ்வளோ க்ரௌட் இல்லை, நடக்கவும் முடியல. 1 மணிக்கு ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌட் வந்துருச்சு. ஒரு சில இடங்களில் நடந்து போகிறதுக்கே சிரமமாக இருக்குங்க. டி நகர் பஜாரில் நடந்து போகிற மாதிரி ரொம்பவே நெருங்கி நடந்து போகணும். அந்த அளவுக்கு க்ரௌடு வந்து நிறைஞ்சு வளைஞ்சிச்சு. பின்னாடி பாருங்கள் க்ரௌடை, எல்லாமே வந்து அந்த மாணிக்க கற்கள் வாங்க வந்த க்ரௌடு தான். இது வந்து கூட்டத்தில் ஒரு பகுதி, ஒரு காம்ப்ளெக்ஸில் கீழே நடக்கிற வியாபாரம். இது மாதிரி நான் ரோட்லையும் காட்டியிருப்பேன். இது ஒரு 10% தான் இருக்கும். ஃபுல் க்ரௌட். நான் அந்த பக்கம் நடந்து வர முடியல, வேறு வழியில் சுற்றி மேலே ஏறி வந்து பார்த்தேன். இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. இதெல்லாம் வாங்கி என்ன செய்வாங்க? அந்த இவர் சொல்கிற மாதிரி எங்கடா போகிறீங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்னையில் ஒரு மீம்ஸ் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி என்ன தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற விலையும் பார்த்தா அவ்வளோ விலையாக இருக்குது. எவ்வளோ க்ரௌட்னு பாருங்கள். மாணிக்க கற்கள் வாங்குறதுக்கு நீங்கள் ஸ்ரீலங்காவில் வந்தீங்கன்னா நிறைய மாணிக்க கற்கள் இங்கே வந்து வாங்கலாம். பல வெரைட்டியில் நீங்கள் வாங்கலாம். அதுவும் குறிப்பாக பேர் விலையில். நல்லா வெயிலில் சுற்றி சரியான டயர்டாகிடுச்சு. இது வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ் பேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழம். ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. இது இந்த எலுமிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா துளசி எலுமிச்சைன்னு சொல்லுவோம். துளசி எலுமிச்சை அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட 1-2 இடத்துல காட்டியிருப்பேன். எங்கள் வீட்டிலோட செடி வச்சேன், சரியாக வரும். ஜூஸ் தான் இப்போ குடிக்க போகிறேன். இதான் அந்த பேஷன் ஃப்ரூட் வந்து உள்ளே இப்படி தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி ஐஸ் போட்டு. இந்த பேஷன் ஃப்ரூட் அப்படிங்கிற இந்த பழம் வந்து இந்தியாவிலையும் கொடைக்கானல், குற்றாலம் இந்த பகுதிகளிலையும் கிடைக்குது. இங்கே வாய்ப்பு கிடைச்சின்னு சொன்னால் இதை வாங்கி ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த பேஷன் ஃப்ரூட் ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே அந்த துளசி எலுமிச்சையிலையும் ஒரு ஜூஸ் ஒன்று அடித்தோம். சரியான டயர்டாக இருக்குதுங்க. ஏன்னா நடந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம். அதுவும் வெயில் நேரத்தில் பகலில் அலைஞ்சு வீடியோ எடுக்கிறனால செம்ம டயர்டாக இருந்துச்சு. அதனால் சூப்பரான 2 ஜூஸ் அடித்தாங்க. இப்போது பேர்வலையில் மக்கள் எப்படி அந்த டைமண்ட்லாம் வாங்கினாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம்.
இங்கே பக்கத்தில் வந்து ஜெனித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப் ஒன்று இருக்குது. இவங்க இந்த லேபில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டை செக் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு லேபா. இவங்கள்ட்டையும் கேட்டுக்கிறோம் என்ன மாதிரி சர்வீஸ்லாம் அவங்க பண்ணுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர், உங்கள் பேர்? ஓகே, நம்மளுடைய ஜெனித் லேபை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க பார்க்குறது. நம்ம வந்து கஸ்டமர்ஸ் ஜெம் ஸ்டோன்ஸ் எடுத்து வருவாங்க, வெளியே எடுக்கிறவங்க கொண்டாந்து தந்தா நாங்கள் செக் பண்ணி ரிசல்ட்டை கொடுப்போம். ரிசல்ட்னு சொன்னால் அது என்ன மாதிரி இருக்குது, என்ன கல், என்ன ஜாதின்னு சொல்லி நிறைய ஜாதிக்கு தான் வெரைட்டிஸ், அது என்ன மாதிரின்னு சொல்லி நாங்கள் கொடுப்போம். அது வேபிளா டெஸ்ட் பண்ணிக்கொள்ளும். மேலும் வேபிள்னு சொன்னால் நாங்கள் கல்லை தந்தா நார்மலாக வாயில சொல்றது அது ஓகே. அது இல்லாமல் சர்டிஃபிகேட்டும் கொடுப்போம். அது இல்லாமல் சர்டிஃபிகேட் கொடுப்போம். ஓகே, இது வந்து எனக்கு பெரிய சர்டிஃபிகேட். ஓகே, இது வந்து இந்த கல்லில் ஃபோட்டோ போட்டுருவீங்க. ஃபோட்டோ போடுவோம், கல் என்ன ஜாதின்னு சொல்லி அதையும் போடுவோம். ஒரிஜின் எங்க இந்த கண்ட்ரின்னு சொல்லி அதுவும் எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்கள்? அதுவும் வந்து எங்களோட ஜெமாலஜி தான் கண்டுபிடிப்போம். அதிலே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அது போக இதெல்லாம் என்னைக்கு வந்து உங்கள் கைக்கு இது வந்து என்ன ஜாதி, என்ன வெரைட்டி, அடுத்த வெயிட்டை போடுவோம், டைமென்ஷன் எப்படி, கட், அடுத்து வந்து ஷேப் என்ன மாதிரி, கலர் கிரேடை கொடுப்போம். ஓகே, அது கமெண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குதா இல்லையா. ஓகே, மாதிரியான இது கம்ப்ளீட்டாக அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஒரு கல்லை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிடும். இந்த சர்டிஃபிகேட் இருக்குது தானே, இந்த சர்டிஃபிகேட் வந்து ஸ்ரீலங்காவில் மட்டும் செல்லுமா அல்லது வெளிநாட்டுக்கும் யூஸ் பண்ணலாம்? நீங்கள் எங்கே போனாலும் இதை செக் பண்ணி கொள்ளலாம். இது வந்து எங்களோட QR கோட் வந்து ஸ்கேன் பண்ணினா ஆன்லைனில் செக் பண்ணி கொள்ளலாம். எந்த கண்ட்ரிக்கும் இது வேலிட் தான். எந்த கண்ட்ரிக்கும் இது வேலிட். ஓகே, இப்போ சாதாரணமாக ஒரு கல்லை கொடுத்து நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறேன்னா எவ்வளோ சார்ஜ் ஆகும்? இந்த சர்டிஃபிகேட் வந்து 2000 இப்போ நான் சார்ஜ் பண்ணுவோம் நார்மல் சர்வீஸ். ஓகே, அதை சேம் டே எக்ஸ்பிரஸ் சார்ஜ் பண்ணுவோம். நான் 3500. ஓகே, சேம் டேன்னு சொன்னால் குறைஞ்ச ஒரு 3-4 மணி நேரம், 3 ஹவர்ஸ்ல எடுக்கலாம். 3 ஹவர்ஸ்ல எடுக்கலாம். அது மாதிரி நான் கார்டு இஷ்யூ பண்ணுவேன். அந்த மாதிரி சர்டிஃபிகேட் இல்லாமல் இந்த மாதிரி அந்த இதுக்கு கார்டும் கொடுத்துருவீங்க? கார்டும் கொடுக்குறோம். இது நார்மல் சர்வீஸ் வந்து 1000 rupees. ஓகே, எக்ஸ்பிரஸ் சார்ஜ் பண்ணுறோம் 2000. ஓகே, இந்த மாதிரி இப்போ யார் சரி வந்து கல்லை வாங்கிட்டு அந்த லேப் டெஸ்ட் வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி லேப் தேடுவாங்க. அப்போ இப்போ பேர்வலையில் உங்கள் இடம் எங்கே இருக்குது, உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில் சொல்லுங்கள். இப்போ ஈஸியாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு கல் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட செக் பண்ணலாம். எங்களுக்கு வந்து நீங்க ஜெனித் ஜெமாலஜி லேபரேட்டரின்னு சொல்லி கூகுள் மேப்லயும் இருக்குது. அதோட பேர்வல் மார்க்கெட்ல HNB ATM முன்பக்கமா இருந்தேன்னு சொன்னா எனக்கு வந்து பார்த்தா விளங்கும். அந்த போர்டு இருக்கு. என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து 07674713005. ஓகே, அதுக்கு நீங்க கால் பண்ணுங்க. சொன்ன நம்பரை கேட்டிருப்பீங்க. இதை நான் வந்து முடிஞ்சால் ஸ்க்ரீன்லேயுமே கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ஜெம் சம்மந்தமான சர்டிஃபிகேட் தான் நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். என் பேர் ரஃபீஃப். ஜெமாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது சம்மந்தமான படிப்பு எங்கே படிச்சிங்க? நான் இது தாய்லாந்துல பேங்காக்ல GIA ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லி அதுல தான் படிச்சேன். அப்ப இதுக்கு தனி படிப்பு இருக்கு? தனி படிப்பு. ஓகே, இது வந்து எங்க வெளிநாடுகள்ல ஸ்ரீலங்கால மட்டும் படிக்கிறாங்களா? நீங்க படிச்ச இடத்துல இந்தியாவுல இருந்து யாரும் சரி வந்து படிச்சிருக்காங்களா? இந்தியாலயும் நிறைய பேர் படிக்கிறாங்க. சரி சரி. இந்தியால மும்பைலயும் ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அமெரிக்கால இருக்கு, அந்த பிரான்ச்சும் இருக்கு. சரி சரி. நாங்க பேங்காக்ல படிச்சோம். பொதுவா இந்தியா வந்து டைமண்ட்ஸுக்கு தான் அந்த பாப்புலர் மும்பைல இருக்கிற கேம்பஸ். கலஸ்டோனுக்கு வந்து ஸ்ரீலங்கா பேங்காக் இருக்கிற கேம்பஸ். சரி சரி சரி. பொதுவாகவே அந்த நாங்க வந்து அந்த ஜெம்ஸ்டோன்ஸ்ட வெரைட்டியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஐடென்டிஃபை பண்ணிட்டு மைக்ரோஸ்கோப் மூலமா வந்து அதுல இருக்கிற இன்க்ளூஷன்ஸ், அதாவது அதுல இருக்கிற டேமேஜஸை பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. அப்ப அதுல இருக்கிற அந்த நேச்சுரல் இன்க்ளூஷன்ஸ் இல்லாட்டி வேற என்ன சார் இன்க்ளூஷன்ஸை வச்சு தான் டிசைட் பண்ணுவோம் அந்த ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து எப்படியான ஜெம்ஸ்டோன்ஸ், எந்த நாட்டுக்குரிய ஜெம்ஸ்டோன்ஸ். அந்த அந்த இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களால் அந்த படிச்சனால கண்டுபிடிக்க முடியும். எங்களுக்கு இப்போ நான் மிச்சங்காலமாக செஞ்சுட்டு இருக்கிறதால எங்களுக்கு அந்த வெரைட்டி ஐடென்டிஃபை பண்ணி மைக்ரோஸ்கோப் மூலமா அதோட ட்ரீட்மெண்ட்ஸ், அதோட ஒரிஜின் விஷயங்களை எங்களுக்கு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கையில் ஒரு கல் வச்சிருக்காரு, அதை எப்படி செக் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். ஓகே, ப்ளூ சஃபாயர். இது வந்து ஸ்ரீலங்கா நாட்டுக்கு சேர்ந்த ஒரு ப்ளூ சஃபாயர். அப்போ இந்த கல்லை வந்து பொதுவாக நாங்கள் அந்த வெரைட்டியை வந்து ஒரு ரிஃப்ராக்டோமீட்டர் மூலமா இது பண்ணிட்டு அதை வந்து நாங்க மைக்ரோஸ்கோப் மூலமா இது பண்ணுவோம். இந்த ஜெம்ஸ்டோன்ஸை எடுத்தோம்னு சொன்னா இந்த ஜெம்ஸ்டோன்ஸ்ல வந்து அந்த நேச்சுரலாகவே இருக்கிற அந்த இன்க்ளூஷன்ஸை வந்து எங்களுக்கு பார்க்க முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு அதை காட்டுன்னு சொன்னா இதில் பார்க்கலாமா? கொஞ்சம் வேலை வாங்க. இப்போ இதில் இருக்கிற இன்க்ளூஷன்ஸை வந்து எங்களுக்கு மெத்தட்ல பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்லுக்குள்ளே கீழே வச்சுக்கிற கல் தான், அது கீழே வச்சுக்கிற கல் தான் இன்க்ளூஷன். இந்த மெத்தட்ல உங்களுக்கு பார்க்க முடியும். இதில் வந்து உதாரணத்துக்கு இங்கிட்ட இருக்கிறது இருக்கிறதுக்கு வந்து நாங்கள்
கிறிஸ்டல் இன்க்ளூஷன் இது அந்த சின்னதா உங்களுக்கு விளங்குது அது கிறிஸ்டல் இன்க்ளூஷன் ஓகே அதோட அந்த இன்னொரு இன்க்ளூஷன் விளங்குது அது ஃபிங்கர் பிரிண்ட் நாங்க சொல்லுவோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வச்சிக்கிற கல்லு தான் இந்த கல்லு இப்போ நான் ஒரு காட்டின கல்லு இந்த மெத்தட்ல தான் நாங்க வந்து இந்த கல்லோட இதுகளை ஐடென்டிஃபை பண்ணுவோம் இந்த கல் பேர் என்னது? இதெல்லாம் விலை கூடின கல்லா? மொசாம்பிக்ல நீ அந்த ஒவ்வொரு வெரைட்டி பொறுத்து இதெல்லாம் அப்ராக்சிமேட்டா இது எத்தனை கேரட் இருக்கும்? ஒரு இதுல ஆல்மோஸ்ட் 2 கேரட் 1.9 இது எவ்வளவு ரேட் வரும்ஜி அப்ராக்சிமேட்? ரேட் வந்து அப்ராக்சிமேட்லி லைக் 500,000 5 லட்சம் ரூபாய் ஸ்ரீலங்கன் மணி. இந்த கல் எல்லாமே சின்ன சைஸ்ல இருக்கு. பெரிய சைஸ் கல்லாம் அந்த வருமா இங்க? இது பாருங்க ஒரு பெரிய கல் ஒன்று செக் பண்ணி இதில் வந்து ஒரிஜினல் கல் தானே? இது பாருங்க இது வந்து உள்ளங்கையில் வச்சிருக்கேன். உள்ளன்னு பார்த்தா சின்ன கல், வேற சின்ன கல் ஒன்று வைங்க. இந்த ரெட் கலரில் உள்ளது தான் மோதிரத்தில் வைக்கிற மாதிரி சைஸ். இது நல்ல பெரிய சைஸ். இந்த மாதிரி சைஸ்லேயும் இங்கே கல் வாங்கலாம் நீங்கள். இந்த கல் பேர் என்னது? ஏமத்திஸ்ட். இதுவும் வந்து நேச்சுரல் ஸ்டோன் தான். நேச்சுரல் ஸ்டோன் செமி பிரஷஸ்ல வரும். இதெல்லாம் வந்து விலை கூடின கல்ல வருமா நார்மல் கல்ல வரும்? நார்மல். ஓகே. அது இது வந்து சிட்ரின் இருக்கு. இது சிட்ரின். ஓகே. இதுவும் செமி பிரஷஸ்ல இன்க்ளூட். ஓகே. ஓகே. இது வந்து கோமேதகம். இது கோமேதகம். கோமேதகம் சொல்றது கானைட்டா? எசனைட்டா? எசனைட் கானைட். இதெல்லாம் வந்து நார்மல் ரேஞ்சில் உள்ள கல். இதெல்லாம் செமி பிரஷஸ் நார்மல் ரேஞ்சில் தான் வரும். ஓகே ஓகே. இங்கே பாருங்க வித்தியாசமான கல். இதெல்லாம் நேச்சுரல் ஸ்டோன் தான். பா என்னமோ காட்டுறாருங்க. இது பேர் என்னது? இது பேர் லெபரோடைட். இது இதெல்லாம் எதுக்கு பாவிக்கிறது? இது வந்து வீட்டில் அழகுக்கு வைக்கிறது. சரி சரி. ஆமாம் அது சின்னது. சல்மான் கான் யூஸ் பண்ணுவார் அதுதானே? சரி அதுலேயே பெரிய கல். சரி சரி. இதை பாருங்க சைனிங்லாம் வேற மாதிரி இருக்குப்பா. இது எவ்வளோ பெரிய கல்னு பாருங்க. நேச்சுரல் ஸ்டோன். இதெல்லாம் எவ்வளோ தூரம் வரும்? இது ஸ்ரீலங்கன் மணிக்கு மதிப்பே கிடையாது. இது வந்து என்ன ஸ்டார் ஸ்குவாட்ஸா? இது கையில் வச்சிருக்கிறதுக்கே பயமா இருக்கு. அப்படி மேலே லைட் அடிச்சா ஒரு 6 கல்னு சொல்றது. இதுதான் அந்த கல்ல. ஓகே. இந்த தெரியுது 6 தெரியுது. விளங்குது வீடியோவில் விளங்குது. இது முதல்ல வச்சிருக்கேன் நான் கையில் தந்துடுறேன். இங்கே உள்ள கல் இருக்குது. இது வந்து ஸ்மோக்கி குவாட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இந்த கிரீடத்தில் பதிக்கிற மாதிரி கல். இது அவ்வளோ பெரிய சைஸ். இது முட்டை அளவு இருக்குது. கோழி முட்டை சைஸ். ஓகே ப்ரோ. இது வந்து கல்லோட வெயிட் பார்க்க போகிறீங்கண்ணா. அப்படின்னு சொன்னால் 1 கேரட்டுக்கு கொஞ்சம் குறைவா? 1 கிராம் குறைச்சு. 1 கிராம் 4 கேரட். 405 4 கேரட். ஓகே 4 கேரட் இந்த கல். ஓகே ஓகே. இந்த கல் பாருங்கள் ஷைனிங் இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த கல் வந்து ஷைனிங் இல்லை. இதை வந்து தேய்ச்சி பாலிஷ் போட்டு இப்போ காட்டுவாங்க பார்ப்போம். அந்த கல்லை வந்து பிடிச்சி கையால் பிடிச்சி செய்ய முடியாங்கிறதுக்கு வந்து மெழுகில் ஒட்டுவாங்க. அதுதான் நடக்குது அந்த ப்ராசஸ். மெழுகை சூடு பண்ணுறாங்க பாருங்கள். வேக்ஸ் தானே? மெழுகு தானே அது? மெழுகை வந்து அந்த கல் அதில் உட்கார வைக்கிற அளவுக்கு நல்லா உருக்கி எடுக்கிறாங்க. கல்லையும் ஹீட் பண்ணணுமா? அவ்வளோதான். இது முடிஞ்சிச்சு.
இது பிறகு கல்லில் வந்து இது வந்து இந்த டைமண்ட் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் ஷைனிங்காக வரப்போகுது. பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு. சாதாரண இந்த கல்லை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடும் இருக்குது. 2 hour. இதை விட சின்ன சின்ன சைஸ் கல்லாம் இருக்குது. எல்லாமே இதே மெத்தடில் தான் பண்ணுறது, சின்னது பெருசு எல்லாமே. ஒரு ஷேப் ஒன்று முடிச்சுட்டு அந்த மிஷினில் மாற்றுறாங்க அந்த கட் எடுக்கிறதுக்கு. அதில் வந்து நிறைய ஆங்கிள் இருக்குது. அது அவங்க தேவைக்கு மாதிரி அதை செட் பண்ணி அந்த கோணம் திருப்புறது எந்த ஆங்கிளில் வரணும் அப்படின்னு செட் பண்ணி இதெல்லாம் படித்த ஆளுகளுக்கு தான் வரும். படித்து இதுக்கு வந்து தனியாக கிளாஸ் போகணுமா இல்லை அனுபவத்தில் படித்ததா? தனியாக கிளாஸ் போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த கல் வெட்டுறதுக்கு. இதை வச்சாச்சு. இப்போ அந்த பின்னாடி இதில் உள்ளதும் யூஸ் ஆகுமா இந்த இது? அந்த டோட்டல் இந்த மிஷின் இருந்தால் தான் கல்லை திட்டி சேவ் பண்ணிடலாம். இது ஹைட்டு அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டை கூட்டுறாங்க, குறைக்கிறாங்க. ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. இப்போ இந்த சைடு ஆங்கிள் தேய்க்கிறாங்க பாருங்கள். அந்த ப்ளூ கலர் கல்லை ஓரளவு ஷேப் பண்ணி இந்த மிஷினுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இவர் வந்து இதை பாலிஷ் போட போகிறார். பார்ப்போம். இது இந்த தேய்க்கிறது என்ன பிரதர்? வைரத்துகள். சரி சரி. இது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் பாலிஷ் போடுறாங்க. அடுத்து இதை வந்து சாய்ச்சி மற்ற ஆங்கிளில் போடுவாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா சைடு ஆங்கிளில் தேய்க்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. மேலே டாப்பில் வந்து ஷைனிங் ஆயிடுச்சு. இந்த கல் பாருங்கள் ஷைனிங் ஆகிட்டே வருது பாருங்கள். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க இந்த அளவுக்கு ஷைனிங் கொண்டு வர்றதுக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில, பார்ப்போம். ரொம்ப நேரமாக தேய்ச்சிட்டே இருக்கிறாங்க அந்த மெத்தடில். 1/2 மணி நேரம் தாண்டி போயிடுச்சு. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல முடியறதுக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணும். பல ஆங்கிளில் தேய்க்கிறாங்க. கல் பாருங்கள் எப்படி மின்னுதுன்னு பாருங்கள். எப்படி இருந்த கல் எப்படி ஷைனிங் ஆயிடுச்சுன்னு. இது ப்ளூ சஃபைரா பிரதர். இது கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அது தேய்ச்சி இந்த மாதிரி ஷைனிங் கொண்டு வந்துட்டாங்க அந்த கல்லை. இது வந்து இது கல்லோடைய டாப். இது வந்து கீழ் பகுதியும் தேய்க்கணும். அதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிரும். ஒரு சின்ன கல்லை செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் டைம் எடுக்குது. இது ஃபுல் ஷைனிங் அவ்வளோதானா? கம்ப்ளீட் அவ்வளோதானா? நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்ரீலங்காவில் உள்ள பேர்வலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமை மாணிக்க கற்கள் சந்தை நடக்குது. நம்ம ஊரில் எப்படி காய்கறி சந்தைகளில் க்ரௌட் வருமோ அந்த மாதிரி இங்கே க்ரௌட் வந்து மக்கள் வந்து இந்த மாணிக்க கற்கள் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் வர்றாங்க அப்படிங்கிற ஃபுல் க்ரௌடெல்லாம் நம்ம காட்டியிருப்போம். அது போக என்னென்ன வகையான கற்கள்லாம் கிடைக்குது, அதில் என்னென்ன மாதிரி விலை உயர்ந்த கற்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற பல தகவலை நான் காட்டியிருப்பேன். அது போக ஒரு கல்லை வந்து பட்டை தீட்டி என்ன மாதிரி ஷைனிங் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதையும் நான் காட்டியிருப்பேன். கண்டிப்பாக இந்த பேர்வலை மாணிக்க கற்கள் சந்தை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.